ஆன் பண்ணிட்டேன். எத்தனை ஓவர்ல அடிக்கணும்னா இப்போ ஆன் பண்ணி விடுற தம்பி. ஆன் பண்ணிட்டேன். கணக்கலாம் 13. பாலாஜி அண்ணா எவ்வளவு இருந்தாலும் 13 நைஸ் நைஸ் ஃபர்ஸ்ட் பால் வீசறோம் பாருங்க. இந்த புடிச்சு கர்ப்பமா இருக்கு. எப்படியோ நம்ம பவுலரே கான்ஃபிடன்ட் இல்லாம டச் பண்ண போறான். ரைட் சைடு கார்டு அவங்களா விடுங்க. இல்ல கேமரா ஜெயிச்சு எடுத்து போயிருங்கண்ணா. ப்ரோ காரணம் ஆயிடுச்சு ப்ரோ கேமரா அவ்வளவுதான் வாங்கிக்கோ நல்லா இருக்கு. ப்ரோ கிரவுண்ட் போறாங்க 2 ரன் போய் நல்லா உடம்புக்குட்டீங்களா இங்க வச்சாலே அடுத்து இங்க தான பேசுறாங்க. நான் என்ன பண்றது? அந்த அளவுக்கு பண்ணிருக்கீங்க. நான் ஒண்ணும் பண்றது கிடையாது. நான் அதுதான் டீம்லயே அண்ணா அதுதான் ஒண்ணும் பண்றது கிடையாது. அதுதான் ஒண்ணும் பண்றது இல்ல. அதுதான் எல்லா வார்த்தையும் பிடிக்கறாங்க. அததான் நானும் பார்த்தனே. அந்த 1 vs 10 தான் அடிச்சு போயிட்டு இருக்கான். ஏய் 1 vs 10 இல்ல 1 என்ன நீங்க நேரா உள்ள போடுற பால் விட்டுட்டான். உள்ள இல்ல கொஞ்சம் லென்த் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு. பின்னாடி போட்டு அடிச்சிருவோம். நல்லா இருக்கு பாலா 2 ரன் இருக்கு. ஜாலியா ஆடு. கம் ஆன் ப்ரோ பாய். பாலுக்கு 2 ரன் அடிச்சுக்குங்க. பால் பத்து ரன் மூமெண்ட் தான் நினைக்கிறாங்க. ஆடுறேன். யார் விக்கெட் செல்றா. ஏய் பாய் நல்லா இருக்கு. நான் பாத்து போனா பால் எங்க ஃபர்ஸ்ட் ஸ்பெல்ல 6 டாட் வைக்கிறீங்க. எப்படி? ஃபார்முலா. அப்பதான் இது செட் ஆகும். அப்ப ஆப்போசிட் பவுலர் செட் ஆகும். அது வந்து பேட்ல போட்டதுக்கு அப்புறம் பேட்ல பண்ணீங்க. பேட்ல வாங்கவே இல்ல. பேட்ல 6 வைட் போச்சு. ஒரு பால் கூட பண்ணல. 6 வைட் போ. டேய் அது பவுலரா கொடுத்துடா. நீ என்ன பண்ண? அது மட்டும் தான் ஸ்கோர். பேட்டிங் தம்பி. பரவாயில்ல நல்லா இருக்கு ஆடு. நல்லா இருக்கே போய். வைட் போட்டுறா. அப்படி போடானே. டேய் அவுட் சைடு ஆப்ல மட்டும் தான் 6 வைட் போட்டான். எங்கேயுமே லெக்ல போட்டான். லெக்ல ஒரு வைட். போட்டான்ல. தெரியாம ஒன்னு போட்டான். தெரியாம ஆப்ல கைய கழுவுற ஏன்டா கட்ட போட்டு. ஏன்னா நீ குடுக்குற? அதெல்லாம் விடு. சிதேசட போடுறானே ஏ அப்படிங்கற. ஆமா. அழகான ஒரு வைட் போட்டு. பாவிகளா. எங்க இருந்து எங்கடா? பால வாட்ச் பண்ணி ஆடுற போய். பால வாட்ச் பண்ணு. ஆப்ல அடிக்கலாம் பாரு. இல்ல. ஐயோ இதுக்கு பதில் சொல்லு. இன்னைக்கு கேப் தோத்துட்டா. இன்னைக்கு இத வச்சே பேசுவீங்களே. அடிக்கலாம் கம் ஆன் போய். டோர்னமென்ட்ங்கற நான் கிளம்பறேன். இங்க போறேன். என்னாச்சு தினேஷனா? எத்தனை பாலுக்கு எத்தனை மாறா அத ஃபர்ஸ்ட் பண்ணதுக்கு போட்டான் பாரு. அப்படிக்கா. கேட்ச். அண்ணா பேட் யாருண்ணா? அண்ணா மதியா போங்க. அண்ணா யாருண்ணா? மதி போங்கண்ணா. அங்க வர உங்களை கூப்பிடல இரு. அண்ணா அடுத்து நீங்களா? சுரேஷ்ண்ணா போடா. ஏதோ டாடா மேன். அவன் ஏதோ சொந்தமா ஆடுறாங்க. உள்ள நெல்லியோ 13 ஓவர் தான் மேட்ச். நீ என்ன போகுது? அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுடா. 13 ஓவர் நின்னா போகுது. தெரியாதுடா. நானும் வந்தாறேன். நோ மகேஷ்னா இங்க வாரு. இங்க இருக்க மூஞ்சி ஜூம் பண்ணி வீடியோ எடுத்துட்டு இருக்கறா. யாரு? உங்களை இத என்னையவா? இங்க வாரு போன வாங்கி பாருங்க. யூட்ரா தெரியல இருக்கறியாடா? பரவாயில்லை விடு. இத வாயில இருந்து வரி ஜெல்லி எடுத்துட்டு இருக்கறேன்னு நினைக்கிறேன். அப்பா ஸ்டார்ட் பண்றீங்க. ஓ பாத்துக்கோ டூட்டி பாத்துக்கோ தினேஷ்னா இன்னும் போறானாச்சே. ஆஃப்ல விட தினேஷ்னா வேண்டியதா பேட்ட. டூட்டி பாத்துக்கோ அத டெஸ்ட் வீடியோ எடுத்துட்டு இருக்கறேன் சைலண்டா. என்னடா அதாவது டீம் மெம்பர்ஸ் தான் இப்படி இருக்கீங்கன்னா டீம் மேனேஜர்ஸ் இப்படி இருப்பீங்களாடா? எப்படிடா டேய்? மேனேஜர் ஒரு ஓவர் கழிச்சு ஊத்தி வந்துட்டேடா நான் நெஞ்சில. அது எங்க 10 டைம் சொன்னதுக்கு எனக்கு தானுங்க. உனக்குனதே 9 ஓவர். அதுக்கப்புறம் தான் நீங்களாம் குடிச்சீங்க. ஒரு ஆப்பிள் எடுத்து கூடாது அவரு. ஏய் வேணாம்டா ரெட்ட வள. அது ஏய் ராகுல் ரெட்டை பழம் வேணாம். ஏய் ராகுல் ஒண்ணுதான் வேணும். ரெட்டப்பழம் பத்தப்பழம் ரெட்டப்பழம்னா உனக்கு 2 சாப்பிட்டு பழக்கம்டா.
நடக்குது பண்ணி முடிக்கலையா நான் அவர் அங்க வச்சார் நான் இது இப்படி யாருக்கு தெரியும் ஆடுனா அடிக்க பார்த்தா ஏன்டா அடிக்க பார்த்தாங்க இருக்கு அடிக்காமனா ஃபர்ஸ்ட் போறவங்க வந்து அடிக்கணும் இருக்கு என்ன பேசுறீங்க நீங்களும் அந்த ஆடணும்னு இருக்கு தம்பி பரவாயில்லண்ணா இல்ல ரப்பர் பேட் போட்டது கரெக்ட் ரப்பர் டி-ஷர்ட் மாத்திர வச்சுமா டைம் கொடுங்க கொஞ்சம் டைம் கொடுங்க பாட பண்ணுறதுக்கு அங்க சொல்லு அதேதான் உனக்கு அவரும் குத்துறாரு அவங்கள இப்போ டப்புக்கும் வெளியே வந்து எல்லாம் ரெண்டுமே 13 ஓவரில் அடிக்கணும்னு தான் இருக்குது சொல்லுங்க ஆல்ரெடி நேற்று ரெண்டு பார்த்துருக்கீங்க ஆமாம் மாடி அது சரி விடு அது க்ளோஸ் ஆகி டிஎம்ஆர்சி அண்ணா நீ போய் 2 6 அடிச்சிட்டு வா எனக்கு மெசேஜ் பண்ணுது அந்த காலம் வருமா கிளம்பிட்டீங்களா இல்ல அது நான் பிக்கப் பண்ணி போஸ்ட் பண்ண சொல்லிட்டீங்களா தங்கண்ணா வெயிட் பண்ணி ஆடுங்கண்ணா ஏய் பைக் பைக் அங்க இறங்கிட்டு நீங்க க்ளோஸ் பண்ண சொல்லுங்க எந்த பைக் டியோ 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 நான் பிரேக் இருக்காது அண்ணா வாஷ் பண்ணுங்கண்ணா எல்லா போனும் விடுறாரு அதே நீங்க கொஞ்சம் நான் பிரஷர் ஆக வேணாம் நான் ஜாலியா இருந்தா இதெல்லாம் கரெக்டா தெரியாது மாத்தி விடு போ ஆள் மணி அவ மாத்தி விடு ஆனா அவன் நல்ல டைம் தான் போட்ட லென்த்ல ஸ்ட்ரைட் போனா பேட் ஏய் பாய் என்னதுக்கு விசாரிக்கிறாரு பாரு பாய் அட்றாங்க மாலிக் அடிக்க அந்த ரெண்டு வைட் தான் வாட்டுக்குற ரெண்டு வைட் அதுதான் என்ன சிங் அடிக்குது நியாயம் பண்றீங்கப்பா
டெம்போ பேடேங்கண்ணா. கம் ஆன் சுரேஷ்ண்ணா, ஈஸி தான் பாருங்க. அடிக்கலாம்ண்ணா சுரேஷ்ண்ணா, கம் ஆன்ண்ணா. கரெக்டா தான் இருக்கு, நீ கரெக்டா தான் இப்படி ரொம்ப இழுத்தமா இதாயிரியா. கரெக்டா தான் இருக்கு. அவ்வளவு அப்படியே கீழே இருக்குங்க, அவ்வளவு போதும். ஏய் பால் வாட்ச் பண்ணி ஆடுங்கண்ணா, கிடைக்குண்ணா, பரவாயில்லண்ணா. சில்லா ஆடுங்க, சில்லா ஆடுங்க. செயின் கழட்டிட்டு இருக்கியா டேய்? ஒன்று நான் நான் காலை பிடிச்சிக்கிறேன், அப்படியே பிடிச்சிருக்கா. பால் வாட்ச் பண்ணா டேய், பாலே வாட்ச் பண்ணலடா. செயின் கழட்டிட்டு இருக்காங்க டேய். அவ்வளவுதான் போகும். நேத்தியம் போயிட்டு வந்தா அப்புறம் அப்படிதான் இருக்கும். வரணும், நெட்ஸுக்கு வரணும். வந்து ஒரு பால்ல ஏதாவது ஒரு பாட்டாவது வாங்கணும். அதான் நெட்ஸுக்கு ரெடி பண்ணிட்டு உங்க பாட்டுக்கு போயிட்டு வருவாங்கடா. பீச்சில் போய் நல்லா காத்து வாங்கிட்டு பாரு, ஒரு பால் கூட பேட்ல வாங்க மாட்டேங்குது. ஷார்ட் பால் தூக்கி போட வேணாமா? பரவாயில்ல வாட்ச் பண்ணி ஆடுனா. தண்ணிக்கு வேற போடலாம், ரெடி எடுத்து வச்சுங்க. ஹெல்மெட் வேற போடலாம், மேல தூக்கி போட்டுருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஜாலியாக ஓடி வந்துட்டு ஜாலியாக போட்டு போயிட்டு ஆளவே மாட்டேங்கிறீங்கப்பா. பேட்ல வாங்க முதல்ல. உள்ள போயிட்டு அப்படி சொல்லிட்டு வேணா என்ன சொல்லணும். பால் வாட்ச் பண்ணி கேப்டன் ஸ்ட்ரைட் பாக்கல கேப்டன். யாரு போட்டு ப்ரோ ஏய் தண்ணி குடிச்சிட்டு ஊத்தோம். பால் அப்படியே இது பண்ணிட்டேன். அண்ணா ஹெல்மெட் போட்டாடுனா. இப்படியே தான் வருது, இப்படியே தான் வருது. முருகன் வைட் தான் வாங்கிக்கோங்க கேப். வேண்டாம் ஏதாவது ஒட்டிருக்காங்க. வண்டி சவுண்ட்ல கேட்கல ப்ரோ, நீங்க பேசுறதும் கேட்க மாட்டேங்குது. ஜூஸ் இருக்காமா? ஜூஸ் பப்பு வாங்கிக்கோ. ஏய் வாங்க, ஏய் வாங்கடா போடா டைம். டேய் என்ன வேணுமோ போய் வாங்கடா, எல்லாமே கையில கொண்டு வந்து கொடுக்க முடியாது. போடா. உனக்கு என்னது சஞ்சய்னா? 3-4 ஒரே சம்சா ஒரு காலையில 1 லிட்டர் அடிச்சேன் நான். இங்க வாங்க அண்ணாயா. பேக் பண்றதுக்கு வந்தானா நானு. கமான் சுரேஷ்ண்ணா, அடிக்கலாம். இங்க ஒரு 2 சமோசாடா. கண்டிப்பா நான் பேக் போடுவேன். சமோசாவா? ராகுல் சூப்பர்ண்ணா, நல்லா இருக்குண்ணா, நல்லா இருக்கு. 2 பாயிண்ட் ஈஸி மேன். பவுண்டரி நல்லா இருக்கு சுரேஷ்ண்ணா, அவ்வளவுதான். ஏய் ராகுல் எத்தனை சமோசா? இல்ல அவன் கணக்கு சொல்லிடுவேன் எத்தனை வேண்டாம். ராகுல் நீ எத்தனை சமோசா? எனக்கு ஒண்ணு. இன்னொன்று வேணுமா? நான் உனக்குண்ணா பால்ண்ணா. இன்னொன்று வேணுமாமா? நமக்கு அவுட் இருக்கவங்க மட்டும் யோசிக்கவே மாட்டாங்க. மதியம் எத்தனை? 2 ஆ? மகேஷ்னா 2 செலவிட்டி 1. தூக்கி போடுறா.
கோட் கீழே விழுந்துருச்சுன்னா இவங்க கிரவுண்ட் சுத்தம் பண்றாங்க. எங்கடா போய் பொறுக்கிட்டு வர்றான் பின்னாடி? ப்ரோ உட்காரு புரியல. எங்க போய் பொறுக்கிட்டு வர்றான்? தெரியல. இது வந்து அவர் ஹெல்மெட் போட்டு ஆட மாட்டாங்க 2 பேரும். அவ்வளோதான் நான் கோதுமா இன்னொரு சமாசம் அவன் யாருன்னு தெரியாது. கரெக்ட் எத்தனை சமாசம்? நீ 2 தானே? அதே மாதிரி அவர் ஒரு பால் மீட் பண்ணல. பார்க்கவே அடிக்கவே இல்லை. நான் சொன்ன மாதிரி பேட்லேயே பண்ணல நினைக்கிறேன். என்னாச்சு 2 சொல்லிட்டு ஒன்று வச்சேன். இதே கணக்கு கணக்கு போட்டாரு போட்டாரு போட்டீங்களா? ஜூஸும் போட்டீங்களா? ஜூஸும் போட்டீங்களா? சூரியன் உங்களுக்கு எவ்வளோ ப்ரோ ஆச்சு? 223 கமான் ராகுல். ஆமா என் ஃபோன் இருக்கா மாதிரி கேஷ் தான் இருக்கு கார்ல. ஃபோன் இருக்கா? சுரேஷில் ஃபோன் ஒரே ஷாட் தான் ஆடி கேபே பால் வெயிட் பண்ணு கேபே பேட்ல. காரில் இருக்கா? கார்ல இருக்கு கேஷ் இருக்கு. அண்ணா 2 பால் நிறுத்துனா அப்புறம் ஆடிக்கலாம். தம்பி மோரிங் வாடா. சால்விட்டு கொடுத்தேன். வாலெட்ல இருக்கும்டா. வாலெட் மட்டும் எடுத்து வர சொல்லு. கார் டிக்கில இருந்து காத்தி முன்னாடி இருக்கு போறா. இப்ப டிரைவர் சீட் கிட்ட பர்ஸ் இருக்கும். பர்ஸ் எடுத்து ப்ரோ இந்த பாலம் பண்ண கொடுங்க ப்ரோ. 223 ப்ளஸ் இன்னும் எவ்வளவு வேணா வாங்கிக்கோடா. கொடுத்துக்கலாம். போதும். ஐஸ் பாக்ஸ் ப்ரோ ஐஸ் பாக்ஸ் எடுத்து போறீங்களா? இன்னொரு சமாசம் என்னடா ஏறாடா உள்ள வைக்கிற ஐஸ் பாக்ஸ் வச்சு போறக்கு. ஐயோ கேமரா வேற மறந்துறேன் அப்பப்ப. ப்ரோ நான் எடுக்கிற கணக்கு வச்சுக்கோங்க. ரங்கண்ணா பால பார்த்து ஆடுங்க கிடைக்கணும். வெயிட் பண்ணுங்க. கிடைக்கும் ரிலாக்ஸ் ஆடுங்க சில்லா ஆடுங்கண்ணா. கேமரா அந்த 2 கேமரா 267 ப்ரோ கேஷ் ப்ரோ. மீதி பேலன்ஸ் வந்து ஜிபே பண்ணீங்க. ஏதாவது நம்பர் ஜிபே பண்ணுங்க. 300 தான் இருக்கு. அப்படியே 300 நோட் இப்போதான் ப்ரோ ஃபர்ஸ்ட் இது வர ஜிபே 200 ஒரு 100. ஐயா ஒரே மாதிரி இருக்குண்ணா. பரவாயில்ல யோசிங்க ஆடுங்க கிடைக்கும். அமௌண்ட் இல்ல அமௌண்ட் சுத்தமா இல்ல. ஜிபே பண்ணிடலாமா? ஜிபே பண்ணி இல்ல போயிட்டு மதியம் வாங்க. இங்கே தான் இருக்கும். நோ நோ இல்ல. நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? ஜிபேனால ஓகே. ஜிபே இல்ல ஜிபே இல்ல. அதுக்கு பேசாம 200 ரூபா கொடுத்துட்டு பேலன்ஸ் வேணா ஜிபே பண்ணிக்கலாம். நான் மகேஷ்னா நோ பால் உடையணும். மகேஷ்னா எத்தனை பால்னா மேல போய் 2 போணும். கேட்ச் பிடிக்கணும். வைத்தனா எத்தனை ரன் அடிப்பீங்க? எத்தனை ரன் அடிவே மைத்ரினா? 2 ரன். தட்டி ஆடுறீங்க. அம்மா குழந்தாடுறாங்க. சமதோ நீங்க இறங்க வேண்டியதானே? தங்கதோரே ப்ரோ 238 ஆ? 267
267 எவ்வளவு பத்துறதுல அது அவர் மட்டும் வாங்கிட்டு வேண்டியது எப்ப நிறுத்தி ஆடுவார் ஃபர்ஸ்ட் பாலே எடுத்து கிட்ட போறேன் ப்ரோ 300 கரெக்ட் 13ல அடிக்கணும் சரி அது சமோசா மட்டும் கொடுத்துட்டு நீ கிடைக்கு சரி ஓகே இது ஓகே இவ்வளவு சண்டை போட்டு இருக்கீங்க தம்பி கொடுத்துறா அழகா அதே மாதிரி கார்ல யூஸ் பண்றோம் ஸ்கோர் எல்லாம் தெரியுமா ஸ்கோர் 10 பாதாம் நம்ம அடுத்து ஸ்கோர் என்ன பாதாம் ப்ரோ ஸ்கோர் மட்டும் தான் நீ தட்டு நானும் தட்டு பாதாம் அவுட்டா பின்ன இந்த மட்டும் எங்க போயிருந்த நாத்துல குப்பை எங்க மேயர் போயிர போன தூக்கிட்டு அங்க வர அங்க போய் பொறுத்து போற பாக தோஸ்தல என்ன பண்ணிட்டு இருக்க நான் ஃபோன் பேச போயிட்டேன் என்ன மூளைக்கு போறியா டைம் ஓடியா அவ டக் அவுட்டா அப்புறம் இங்க வந்து வரா பெருமை பெருமை எதுமோட மதியானக்கு என்னன்னா வளர்ற யானோ சரி தம்பி எத்தனை சமோசா தான் கொடுத்துருக்காங்களா வந்து அவங்க பாதாம் பால் கொடுத்துரு சாப்பிடுங்க நீங்க சாப்பிடுங்க பாதாம் சாப்பிடுங்க பாலா உடனேடா சாப்பிடுங்க சாப்பிடுங்க சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா மகீனா கிரேட் பேட்ண்ணா போலாதே ப்ளே மேகி ப்ளே அண்ணா தம்பி சாப்பிட்டோம் ப்ரோ ப்ரோ என்ன வேணும் அவருக்கு கேப்டன் ஒரு லெமன் ஜூஸ் பாதாம் மறுபடியும் அப்ப சேஞ்ச் இது பண்ணனும் அது ஜிபே பண்ணிக்கலாம் எவ்வளவு ப்ரோ சரியா சார் அடுத்து ஓடு காலுக்கு போடக்கூடாதா அட்டைக்கு போடுறா ப்ரோ 10 கொடுத்துறேன் சேஞ்ச் இல்லீங்களா அதுக்கு இப்படி இடம் தருவீங்க தம்பி உள்ள வச்சாராங்க கார்க்குள்ள அண்ணா நெக்ஸ்ட் சூரியங்கண்ணா டியோ வந்து டியோ தான் எடுத்து கொடுக்கல கட்டி கடியா சேர்ந்துக்கின்னு ஐயோ ஏய் எப்போ நில்றீங்க அதுதான் நான் பாத்தேன் அங்க வர புள்ள வேற இருந்துச்சு 3 பேர் இருக்கு ஜிபேல இருந்து தெரியல நம்மளோட மோட்டிவேஷன் அடிக்கணும் அதுதான் நம்ம பண்றது என்ன ஆடுறீங்கல்ல என்ன ஆடுறீங்க என்ன விளையாடு அது சரி நீ என்ன ஆடுற நீ நாங்க அது ஒட்டால அவுட் தானே அது ஒட்டால அவுட் தானே யார் சொன்னா உள்ள இருக்க வேண்டியது தானே ரீப்ளே ஆக வேண்டியது ரீப்ளே ஓடி வந்துருக்கு சரி பால் மீட் பண்ண மாட்டீங்க இப்ப மீட் பண்ணி தான் ஆடுறாங்க எல்லாம் ரெண்டு பேருமே செலிபிரிட்டி ஆடுறீங்க ஒரு பால் மேல போகுது இந்த ஓவர் இப்போ பாத்தீங்கன்னா சரி நீ யாரா நீ நான் ஆடுறது பேருங்க நீங்க ஆடுறத பேசுங்க நான் ஆடுறது அவுட் ஆயிட்டல நீ தான சீனியர் ஆடுறது நான் கேக்குறேன் அதான் நீ இறங்கிடா நான் பின்னாடி இறங்கிறேன் நீ ஆடுற நானும் அதுதான் பின்னாடி இறங்கிறேன் நான் பின்னாடி இறங்கி ஆடிட்டு முன்னாடி வந்துக்கிறேன் நீ அதே முன்னாடி இறங்கி ஆடு இறக்கி விட்டோம்லையா இதான்டா ஆடுடா அது வந்து போறோம் அஞ்சு இங்க உனக்கு தான் இதுல போய் லாக் பண்ணா
கீழே யாரும் ஆடுறதா இவர் ஆடினாரு ஒரு பால் கீழே ஒண்ணு ஏறுது நாங்க ஏதோ ஒரு நாள் இறங்குறது எங்களை சொல்றது தானே நாங்க ஏதோ ஒரு நாள் இறங்குறது நீங்க ரெகுலரா இறங்குறது தானே ஏதோ ஒரு நாள் ஆனாலும் ரெகுலர் ஆனாலும் ஷார்ட் ஒன்று தான்டா ஷார்ட் ஒன்று ஆப்ஷன் என்ன பண்ணுறது 2 3 அவர் இப்போ நீ வாழதான் கேப்டன் தானா கேப்டன் தான் நீ என்ன பண்ணி சரியா ஆனியா திருப்பி தான உண்மையா அடிச்சு சிங்கிள் ஆர் சொன்னதுக்கு நீ எப்படி மகேஷ் மாதிரி தடவிட்டாங்க இப்போ நீங்க அடிச்சீங்களா தேவையான மேட்ச் அடிச்சீங்களா ஏய் மகேஷ் கடைசி பால் பையன் இங்க ஸ்டெம்ப் போறான் அந்த மாதிரி அவன் வெயிட் பண்ணி நம்ம போடல அவன் கரெக்டா அவனோட ஷாட் அவன் வந்து இப்படி அங்க போ உள்ள போட்டானே பவுலிங் இந்த பால் தான் போட்டுட்டான் சொல்ல முடிச்சான் விக்கெட் போட்டு 5 ரன் தான் போட்டா டப்பான்னு ஊத்துறீங்களா? ஒருத்தர் 4 விக்கெட் இத்தனைக்கும் ஒண்ணு 2 பால் இருக்கு. இப்போ போகும்போது என்ன வேணா நடக்கலாம். நீ 3 அவார்டுமே அவன்தான். ஆமா இதுதான்டா உன்னோடது. ஏய் போடா என்ன விட்டுருக்க? இதுதான்டா உன்னோடது. அது என்னோடதுடா தடா. ஏய் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் இதுல வேற ரோட பாரு. ஏய் கேப்டன் போலாம். விடு எல்லாம் கையில விடு. ஃபோன் பாரு. ஏய் சும்மாரா டெக்ஸ்ட் ஏய் ஆமா டேய் சும்மாரா. ஏய் 2 பால் நில்லு அதுக்கு அப்புறம் தங்கதர பால் இப்படியே தான் வரும். நல்லாகாத. வாட்ச் பண்ணி ஆடு. நைஸ் கேம் ஆமாங்க நம்ம ரெண்டுக்கே போறோம். ரெண்டு எண்ணில இப்படி தான் போட்டுருக்கோம். மதியானம் நல்லா பவுன்ஸ் வருது. நான் சைடு தூக்கி கொடுத்தேன். அந்த ரப்பருக்கு தெரியும் வச்சுல பா கரங்கிடுச்சு இந்த ரப்பர். ரப்பர் இல்ல இந்த ரப்பர் கீழ. கட்டிங் ஸ்டேட்ல கட்டி. டோர்னமென்ட் ஏய் பட்டு ஸ்டேட்ல டோர்னமென்ட் லாஸ் போறா. லாஸ் 40 அது அவங்களே ஆஸ்திரேலியாவோட கம்மி. அவங்களே 80. எவ்வளவு ஸ்கோர்? 14 ஓவர். கேம் கொண்டு போனா போகுது. அடுத்து ஒரு கட்டி சொல்லு டக்குனே. அத பால இன்னொரு கட்டி சொல்லு. கதை கட்டறா இருக்கு. அடுத்து இருந்தா தினேஷ்க்கு அப்புறம் தான் ஆயிட்டு வருது. ஆப்போசிட்ல இருக்கிற யாரு வரல அவன் அங்க இருந்துறாடி. நல்லா காடிக்கு தோணுங்க எல்லாம் என்னன்னு கேட்டு பார்த்தா வாங்கனா லக் தான். இது இன்னைக்கு பார்த்தா வாங்கனா. ஆடினா நாங்க கால் முண்டிட்டு அடிக்கும். ஆமா இது கரெக்ட்டா நீங்க வந்து ஏனா அவளுக்கு சும்மாவே கேட்ச் விடுவாங்க. ஏய் திடீர் பால் லோ ஆயிச்சா? அதுக்கு முன்ன பால் இங்க ஏறிச்சு. அதே லைன் தான். இது லெந்த் தான். தலை நிக்கறா மோஸ்ட் டைம் போட்டு நின்னுக்குறான். பவுலர்னா அப்படி தான் போடுவான். எல்லா பாலும் வர மாதிரி போடுறதுங்க. அவன் பவுலர் போட போறானா பாவம். சூப்பரா. இல்ல நான் கிட்ட என்ன சொல்லி அனுப்புறேன்னா அந்த பவுலருக்கு இப்ப எடுத்தானே 5. ரெடி ஆயிட்டான் பாரு.
அதே மாதிரி பாலை வாட்ச் பண்ணி ஆடிக்கடா. யார் சொல்றது இல்லாம அடிப்பாரு. அட்டாக் தான் போடுறான் பாருங்க. ஒரு பால் வந்து ஒரு இடத்துல ஒரு லைன்ல போகுது, ஒரு பால் ஒரு லைன்ல போகுது. ரெண்டு டைம்ல இருந்து வச்சிருக்கானுங்க. யாரா bowling வரது? நோ கம்மன் போட்டு நீங்க பாட்டு மகி போடுறது ஒரு ஆள் வெளியே சாப்பிட்டு அடிச்சிட்டு அடுத்த மாசம் மாசி மாசம் மணிக்கு அப்புறம் போட்டான். போன வருஷம் வந்துச்சுன்னா ஆள்ல ஓகே பவுலிங் நல்லா இருந்துச்சு. ஆனா பவுலிங் அதே மாதிரி நல்ல எம்டி ஒரு சுற்று இண்டிகேட்டர் ஒரு கல்டிவேட்டர் இவன் இப்ப திடீர்னு கால் இழுத்துட்டு நின்றுவா. அதுதான் அப்படியே அது சூதா காரணம் கட்டிட்டா. ஆமா அதாவது கிரிப் நின்றுச்சு, சூ திருப்பி கொடுக்கல கால. இங்க பாலை காணோம். அதுதான் உடம்பு அதுக்குள்ள திருப்பிட்ட ஃபுல்லா. அது நம்ம பாலா மாதிரி போட்டு அப்புறம் ஆடுறடே இந்த கேம் ஆடுற. மேட்ச் முடித்துரு. 24 போடு. எலும்பு அப்படியே தோளு கோலி வந்து இப்படி உள்ள போய். அத வெதில அந்த ஃபுட்பால் விளையாண்டு போறாங்க. பாக்ஸஸ் விளையாண்டு போறாங்களே. அந்த காலுக்கு கூட அது இல்ல கப்புல வைக்கும்போது மூணு கப்புல வைக்கும்போது கேமராமேன் சொல்லிக்கிறீர் பாத்தியானா பேசுறா வேற மட்டும் காமிச்சு நிட்டுக்கிறேன். இந்த பால் கூட அதான் ஒரு ரன் ஏண்டா ஓடல மேல நீங்க ஓடி வர அவன் தான் ஓடல நீங்க வெளிய வர குட்டிக்காரனே இருக்கீங்க அவட உள்ள நின்று இருக்க வராம அந்த அண்ணா முடிஞ்சாலும் ஓடி இருக்காது, கால் வலி இல்ல. அவனா வெளிய வராம விக்கெட் சும்மா கூப்பிட்டு வரான் பாரு. ஏய் எஸ்டி ஏய் கேம் ஆவறதே இல்ல, இது கூட தெரியாது. ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னு நான் டேய் டேய் இண்டி புள்ளிட்டு வர மாதிரி இறங்கி உட்கார. ஏய் கப்பகாய அடிச்சு சும்மா போய் கூப்பிட்டு வராங்க. நீங்க டீ கடை ஆயிட்டாங்க. நீங்க நாலு பேர் வந்து இல்ல ஆர்டர் போனா அவ கட்டி சொல்றேன். ஏய் சொல்ல வரேன் நானு.
நான் என்ன சொல்றேன்னா சஞ்சய் அவனை பாத்துக்கல வராதவங்களுக்கும் நான் போகும்போதே அந்த கம்யூனிகேஷன் இல்ல யாருக்கு ஏய் நீ அவனை பாக்கணும்டா. ரிட்டர்ன் எடுத்து வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் நில்றாங்கறாரு. அவன் நின்னுட்டு அவன் வந்து திரும்பவே இல்ல. திரும்ப நீ நான் ஃபர்ஸ்டே கால் பண்ணிட்டேன் நான் பால் நீ போகும்போது. கால் பண்ணிட்டு அதே அவனுக்கு புரியல அதான் வர மாட்டேங்கிறான். எதுக்கு வெளிய வர? அவன் கால் அடி வரைக்கும் தெரியும். அவர் ஸ்டேன்னு சொல்லிருக்கான். நான் பாதி எடுத்து வந்ததுக்கு அப்புறம் டே அவனை பார்த்துட்டு போறா. நீ அவனை பார்க்காம நீ அங்க பார்த்து போடுறீங்க. இதுல பாலேஜ் பாத்துறோம் ஜேக்கனை த்ரோன் சும்மா விக்கெட் கால் பண்ணி தான் வரேன். கால் பண்ணும்போது வேணாம்டா முடியாதுன்னு சொல்லிருக்கான். ஏய் ராகுல் எங்க வர? நீ பாடுறா. நீ பேட்ஸ்மேன் பார்க்க மாட்டியா? அவன் சொல்லினா நீ வந்துருவியா? அவன் விக்கெட் தான் முக்கியம். அவன் விக்கெட் முக்கியம். அவன் விக்கெட் தான் பாப்பான். பேட்ஸ்மேன் அப்படி அவன் விக்கெட் சேவ் பண்ணி அடிப்பான். அது ஓகேண்ணா. நான் கால் பண்ணும்போது அவர் கால் பண்ணலாங்க. ஓகேடா நீ ஒரு நாள் பாத்துக்கலாம். அவனும் கூப்பிட்டுருக்கோம்னா நான் அதை தாண்டி நீ உன் விக்கெட் நீ கத்துக்கோ. ஏதோ 2-3 டைம் ரன் அவுட் ஆயிட்டு இந்த மாதிரி தேவையான்னு பார்க்கணும். பேரு சொல்லு. நல்லா குனிஞ்சிட்டு ஏதோ பவுன்சர் பால் மாதிரி கஷ்டப்பட்டு லாங் ஆன்ல அடிப்பான். லாங் ஆன் லாங் ஆஃப். ஆஃப்ல அடிச்சா நம்ம இதெல்லாம் உங்களுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஓடி வந்து உங்களுக்கு கேட்ச் எடுத்தான். எப்படி இதெல்லாம் வந்து எப்படி அத்தனை பேர் நிற்க வச்சு அந்த கேப்ல போகுது புரியல. 4 பேர் நிக்கிறாங்க. சும்மா இருங்கண்ணா நீங்க வேற. பேசிக்கடா. பேசிக்கியா? டேய் நான் மாடாத பனி பெய்யல அது பெய்யலன்னு ஒன்றும் சொல்ல முடியாது. போலிங் நல்லா இருக்கு, நம்ம பேட்டிங் நல்லா இல்லை. இதே புதுசா நம்ம கிரவுண்ட் யார் பாடலாம் யாருமே பண்ணல. பக்கமா இருக்கு நல்லா இருக்கு. நான் அப்படியே தொட்டு கேமரா டேய் கொஞ்சம் திரும்பி தான் நின்னு இப்படி வேணா பண்ணடா. எல்லாம் உங்களுக்கு தெரியும். அங்க இருந்தா போனா பைத்தியக்காரா. எல்லாமே தெரியும். வாய்ஸ் கேக்குது. இங்க காணாம போயிட்டான். அவன் போல பால் போனாதான் நடக்குது. புடிச்சு நினைச்சேனே நானா. ரெண்டாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 பவுலிங் தான். மகேசனா சிரிக்கூடாது. ஆமா சாமி ஸ்கோர் எவ்வளோ? தெரியாம இங்கே அல்ல அவன் அடுத்த முடிக்க மாட்டாங்க. ஓப்பனிங் நல்லா தானே அடிச்சு.
எனக்கு ஒரு பால் போட்டு வச்சியா ஏய் நான் கார்டு வேற வைக்கல நீங்க கம்மன்றீங்க நான் போய் வித்த காமிச்சிட்டு இருக்கீங்க நீங்க ரங்கராஜன் எல்லாம் எல்லா பாலும் ஒரே மாதிரி இருக்கு எல்லா ஷர்ட்டும் ஒரே மாதிரி இருக்கு என்ன சொல்லுவீங்க என்ன ஆடுனீங்க ஒன்னு தெரியல அந்த லெந்த் இது சொல்றது உங்களுக்கு இப்ப காணமுன்னாங்க முடிஞ்ச வரைக்கும் 15 பாலுக்கு ஒரு 2 விட அடிக்கல நீங்க இப்ப ஆடுவீங்களாண்ணா அது தத்துடா ஏன்னா அந்த லெந்த் நீ இல்ல நீங்க ரெண்டு இப்படிதான் ஆடுவீங்கன்னு நான் கேட்கிறேன் இப்படிதான் ஆடுவீங்க ரெண்டு பேரும் ஒரு நாளைக்கு ஆடிட்டு நம்மள ஒரு நடிக்குது ஏப்ப அவனுங்க நோபா எங்க நான் சொல்லுங்க எங்களை விடுங்க சிக்ஸ் போடு ஒரு ரன் அடிக்க சொல்றதா சரிங்களா வேஸ்ட் அதனால பேசு மறுபடியும் ரெடி ஆயிட்டு வந்தா அப்புறம் கிளாஸ் பாருங்க பாக்கறதெல்லாம் ஓகே மைத்தினா அடிச்சேன் கொஞ்சம் அட பைத்தியாரா ஃப்ரீட் பால் அடிச்சு அடுத்த பால் ஃப்ரீட் பால் அடிப்பாங்க விடுவாங்க 4 பால் ஃப்ரீட் அடிக்க வேண்டியதாடா யாருக்கு சொல்றீங்க இன்னும் ஒரு 20 ஸ்கோரடா 20 10 ஓவர் சூரியன் கொண்டு டாப் பேஜ் ஏறும் இல்லனா பவுண்டரி போகும் டாப் பேஜ் பவுண்டரி அது நீங்க எல்லா டாப் பேஜ் சொல்றீங்க ஒரு பவுண்டரி சொல்றீங்க நான் வந்து எதுமே இல்ல அவுட்ங்கறேன் எல்லாமே டாப் பேஜ் ஹோல்ட்ங்கறேன் ஹோல்ட் நான் எல்பிடபிள்யூ தான் எல்பிடபிள்யூ எல்பிடபிள்யூ சரியான அல்பி கீப்பர் பின்னாடி டாப் பேஜ் கிடையாது கீப்பர் பின்னாடி நின்றாங்க டாப் பேஜ் கிடையாது எல்பி சொல்லலாம் பவுண்டரி வைக்கலனா ஒரு 4 வெயிட் லெஃப்ட்ல தூக்கி வீசிடுவோம் சொன்ன மாதிரியே ஏய் ஜெயிச்சிட்டீங்க இதெல்லாம் உண்மையிலேயே வந்து ஒயிட் ரோக்கர்ஸா இல்ல எலக்ட்ரா ஈவியாடா தெரியலடா மனசு தின்னு தானே சரி இப்ப போய் ஆரம்பிங்க 10 ஓவர் இருக்கு 10 ஓவர் இருக்கு சரி பார்க்கலாம்டா வாடா விக்கி அந்த வாய் இந்த பக்கம் ரைட்னா போற டாப் பேஜ் வரணும் நீ இறக்கி ஆடுறா போடா கடைசி ஒரு ரன் அடிச்சிட்டு போடா சீ போடுவீங்க நீங்க டோ வைத்துடா போற டாப் பேஜ் வரணும் வா இங்க இருந்து நான் உனக்கு சொல்லிட்டு இருக்கேன்டா அதே மாதிரி பண்ணிட்டு வா அவன் 6 பால் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு வாடா அவன் 6 பால் அது இல்லையே உள்ள போட்டா பேட் வச்சுவான் போடா அவன் பாடு அவன் ஒரு பக்கம் ஆடிட்டு இருப்பான் பால் இது என்ன நீட்டிக்கிறேன் இது பலிக்குது ஆட்டம் போட்டு கீப்பரும் ஆடிட்டு இருப்பாங்க எல்லா பாலும் கால் உள்ள போட்டா வந்து அது அப்படியே அடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ராகுல் அவ்வளவு முடிஞ்சா டேய் நீ ஆடுறா சத்தியமா சொல்றேன் நீ ஆடு எத்தனை பேர் இன்னும் 2 பேர் இருக்கமா 2 பேரை விட நீ தான்டா நல்லா ஆடுவ கேம் ஆடி ஆடுவான் பாரு அழகான ஒரு சட் டேய் பாட்ல வாங்கிட்டடா டேய் மூஞ்சி போய் ஸ்கேன் பண்ண ஸ்கேன் ஆயிடும் ஜிபே ஃபோன் பே ஜிபே நம்பர் அதே கார்டு வந்துச்சு ரிப்பீட் கார்டு பால் பணம் மாறாங்க அப்படிதான் நம்பர் டைப் பாம் வந்தாச்சு சூரியனா வாக்கபிலா கால் மறைச்சு வச்சுக்கிட்டு வருவான் அடிக்கிற மாதிரியே போடுறீங்க படதா மாட்டீங்க பேட்ல ஏய் கமாடா பாய் சூப்பரா நம்ம டீம்ல நம்ம போக வேண்டியதான் ஏய் மரலா அதே ஷாட்ரா ஏய் கமாடா சுரேஷ்மா செலிப்ரேட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க ரன் அவுட் ஆயிட்டு வாய்ப்பு இல்லை ஏய் ஏய் 4 லியடா ரஞ்சிவே பேசுவா வந்து பேசுவா கேட்கணும் நீங்க அடியாயமா இல்லையா நான் 4 அடிக்கலாம்
நானும் 2 ரன் அடிச்சிட்டேன். நான் போகும்போது உங்களை கால் பண்ணல ஆனா நான் கேட்டுச்சேன் எனக்கு இந்த ஞாபகமே இல்ல நினைப்பே மகேஷ் ஜாலி பண்றான் மகேஷ் பேச முடியாது நீங்க பேசவே கூடாது. நான் 4 பால் பிடிச்சு 2 ரன் அவனும் 4 பால் பிடிச்சான். சரி 3 ரன் அடிச்சான்ல நானும் 2 ரன் அடிச்சேன் உன்னோட ஒரு பால் ஜாஸ்தி பிடிச்சானா ரன்னை ஜாஸ்தி அடிச்சானா நான் பேசல. கேமரா பாத்து இந்த மாதிரி லாஸ்ட் பால் 2 அடிச்சான் நல்லா ஸ்டார்ட் ஆமா. கேட்டு பேசிட்டு இருக்கான் அவங்க அப்படிதான் நம்மள கான்ட்ரோவர்சி ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க நம்ம இன்னும் கான்ட்ரோவர்சி என்ன முடிக்கலாம் 20 ரன் என்ன போறேன் அதெல்லாம் அவனுக்கெல்லாம் லக்கு வரைக்கும் பாத்தல டாப் ஏஜ் போட்டு போரு அவன் லெக்ல தான் அந்த பால் அதாவது உங்க எல்லாருக்கும் டாப் ஏஜ் ஆகி கேட்ச் ஆச்சு. அவனுக்கு போர் அவருக்கு 4 போகும். அதான் நான் அவுட் ஆனல அதனால குத்தி வெளியே போகுது ஒன்று உள்ள வருது டப்பு டப்பு பவுன்ஸ் நல்லா போறான் குயிக்கரா போறான் குத்துற ஸ்லோவா இருக்கு பக்கத்துல என்ன பண்ணுவோம் மாமா அப்படின்னு அவசியம் அந்த மாதிரி பவுலர்ஸ் நமக்கு இல்லையே இது ஃபீல்டிங் நோட் பண்ணியா நம்ம பேட்ல அடிச்சாதான் ஃபீல்டிங்க்கு இது பண்ணுவோம். அதுதான் முதல்ல என்ன விஷயம் நம்ம பேட்ல வாங்க ஆரம்பிச்சு சுத்தரமாச்சா இத்தனை மாதிரி நான் பவுலிங் நல்லா இருக்கட்டும் அந்த மாதிரி பவுலர் பாத்திரத்துல செய்வாங்க. பால் ஏறுது ஒரு பால் ஒரே லென்த் கமெண்ட் கமெண்ட் சுத்துறது ஒரே அவுட்னா ஒன்னு எடுத்து ஆட்டம் போட்டு விட்டுறாங்க என்ன நினைப்பாங்க ஓபனிங் இப்படி இப்படி ஜித்து சுத்தி இருப்பேன் கேமரா அந்த அங்க போயிட்டு சுத்து ஆமா அந்த ஒரு பையன் தான் ஆடிட்டு இருந்தான் நீ வேற அந்த ஒரு பையன் தானே 23 பாலுக்கு 34 இது எல்லாம் கேமரால எப்படி ஏறிட்டு அந்த பேட்ஸ்மேன் கம்மி தான். பவர் பிளேல விக்கெட் எடுக்கிறது இல்ல பவுலர் செட் ஆகிற வரைக்கும் கஷ்டம் தான் அவன் மேட்ச் போனா முதல் 7 ஓவர்லயே எல்லா ரன்னும் கொடுத்துட்டு அப்புறம் அது மகேஷ் ரைட் சொல்லுங்க. கருப்பு நேரம் அறுவாள் தூக்கிட்டு ஜம்படு யாரு அது? ஜெயித்தாரையா தோனி மாதிரி கீப்பிங் தோனி எப்படி பண்ணுவான் அந்த மாதிரி அவன் நின்னுட்டு தான் இருக்காரு பால் வர வர புடிச்சறவே இருப்பாருங்க லார்டு டீம்ல இருந்தாலே ஏதாவது ஒன்று நடக்கும். நடக்குறாங்க தோனி மாதிரி கீப்பிங் நின்னுட்டு இருப்பான் அப்போ புலிப்பல் பூபதி எங்க வேணா போடுவாங்க பின்னாடி வரை இழுத்து அடிச்சிட்டு இருக்கு எங்க வேணா போடுவாங்க அதான் அடிப்பேன் ரைட்டா பார்த்தல பால் கட் ஆயிடுச்சுன்னா சொல்லுங்க சத்தியமா மனசு விட்டு என்ஜாய் பண்ண காருக்கே போயிருப்பேன். அந்த பால் போர் விட்டுருவாங்க இப்ப பாரு டீப் சேர்மேனுக்கு பாயிண்ட்டுக்கு நடுவில் ஒரு ஷாட் அப்படியே என்ன கேமரா பவுலரே வரல அதுக்குள்ள நின்றுக்கிறானே பால் நான்
நான் இவர் ஓவர் சூப்பரா இருந்தது என்ன இவர் ஓவர் வரல அதான் நான் செட்டிங் போட்டு உங்களுக்கு வரலாம் போட்டாரு நீங்க ஒரு ஷாட் ஆர்டி ஷாட் சுட்டு வச்சிட்டாரு ஆனா அப்படியே ஃபுல்லா வச்சிட்டாரு நல்லா எல்லா நாட்டி இதே அடிச்சுறீங்களா சொல்லிட்டாத இல்லனா அது போய் நின்னுறோம் 6 ஓவர் 8 ஓவர் இருக்கு இந்த ஒரு ஓவர் போய் எல்லாமே 8 ஓவர் இருக்கா ஏன்னா டேய் மறலா நல்ல சான்ஸ் ஓவர் நல்ல சான்ஸ் போல் மட்டும் 10 ஓவர் ஓடா ராயிலி பேசி போனீங்க நம்ம அடிச்சு வர மாறா பட்டிச்சா அடிடா கடுப்பு மணிடா ஒரு கையில கத்தி தொங்க போட்டு போறோம் தினேஷ் வந்து விக்கெட் சேவ் பண்றாங்க ஐபோன் ஒண்ணும் பண்ண ஏதோ பண்ணி நின்றே நானும் அதே மாதிரி நிக்கிறேன் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தா ஓ மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் டைம் என்னாச்சு 10:30 என்ன அவங்க காணோம் வந்துட்டாங்க யாரா நம்ம பால் வைட் லாகர்ஸ் அவங்களா டேய் வந்துட்டாங்களானே ஏய் என்ன வைட் லாகர்ஸ் ஒரு வாரம் போவே இல்ல ரெண்டு டீம் நம்மள அவங்க தப்பு கொடுத்த டீம் தான் சும்மா 2 பாயிண்ட் கொடுத்து வந்துட்டோம் அதனால இந்த கத்து கத்திட்டு இருக்கா வைத்தியகாரா நீங்க நான் கஷ்டப்பட்டு இப்ப பாரு எனக்கு இன்னொன்னு புரியல போடா அந்த சாப்பிட்டு காதுல போடா என்னடா வந்து முடிஞ்சு அவங்களே எனக்கு க்ளோஸ் பண்ணி விடுங்க சூப்பரா சூப்பர் பாடிடா இது மட்டும் என்னன்னு பாத்து சூப்பர் ஊசிடலாம் இது மாத்திட்டாங்களா அந்த கூட எல்லாரையும் பாத்துங்க நல்ல பலப காட்சி எல்லாம் ஊத்துங்க இரும்பு உருக்கி ஊத்துற அளவுக்கு சூடு வச்சு 9 பேர் பண்ற தப்ப நீ பண்ணாத ஓடிக்க போகாது பவுண்டரியா பவுண்டரி வெளிய தான் போயிருக்கு பாலே இல்ல அப்படியே பவுண்டரி பாரு சேரினா இன்னும் அவங்களே சேரிங்க போடுங்க ஏய் கம்ப்ளீட் பண்றா ஷாட்ரா நல்ல ஷாட்ரா சும்மா அது ஒரே ஒரு கை தான் அந்த ஷாட் தான் போவாங்க அந்த பால போறாங்க இது நல்ல பால் 6 அடிச்சாருனா யார் சும்மாலே யாரு பேசு இப்ப பேசுங்க வாங்க எல்லாம் பேசுங்க பேசுங்க போடா தம்பி பேட்டிங் போய் வெளிய பேட்டிங் போய் போறற மாதிரி ஏய் ஷாட் டே பேட்டிங் விஜய் என்னடா ஓடி சொன்னவே அடி அடிச்சடா நல்ல டேய் உனக்கு அப்புறம் அவன் உள்ள ஓடுறாங்க வெக்கமா இல்ல குத்தி போறாங்க வெளிய உள்ற அவன் லெந்த் அளவுல தூக்கிறாங்க மாட்டி கேட்டிருந்தாங்க ஆக தூக்கி போறாங்க அடிச்சா வாசி பால்ல இதெல்லாம் சூப்பரா ஏய் வா ஸ்லேஸ்னா இல்ல கடைசி நேரத்துல இருந்து எல்லாத்தையும் ஓடிட்டு இருக்கான் ஏய் நைஸ் பாட்ரா விஜய் விஜய் மாதிரி பண்றீங்க அவ்வளவுதான் பண்றீங்க மாதிரி பண்றீங்க கிரிக்கெட் மேட்ச் விஜய் பேட்டிங் ஆடுவாங்க ஒண்ணு விஜய் வேணா சொல்றேன் சரி ஒன்னு சொல்லட்டா எங்க சரி கேப்டன் நானா ஒன்னு சொல்லடா டேய் போடு ஏய் ஆள பாவிடா ஒன்னு சொன்னா நீ நம்ப மாட்டானே அது உண்மை நீ டாப் ஸ்கோரர் விஜய் ஆமா ஒரு சிங்கிள் 7 ரன் அடிச்சா சேட்டுக்கு ஒரு 4 போயிடுச்சு ஐயோ ஆமா இது ஆமா ஒரு 4 கண்டென்ட்ல டிஃபென்ஸ் பார் காப்ல 8 அவர் இல்ல 8 7களா டாப் ஸ்கோர் கண்ட போட வேண்டிய நம்ம டீம் எப்படி ஏழு பால் 3 முட்டை ஃபர்ஸ்ட் ஆமா ஃபர்ஸ்ட் 3 முட்டை செஞ்சுப்பா பை எதிர்பார்க்கவே இல்ல 3 முட்டை 2 4 பால் நானும் ஜித்தி பாக்க பரவாயில்லை பால் ஃபர்ஸ்ட் அடி திருச்சிட்டு ஒரே ஷாட் தான் சுத்துறாங்க எப்ப ஏடா பாப்பல எப்ப நின்னா அவ அவுட் எல்லாம் வேண்டாம் விட்டுருங்க எடுக்க முடியாது என்ன பண்றது அவன் ஒரு லெந்த் தான் அதே அக்ராஸ்ல இழுக்குறாங்க ஓடுறா ஆளு வந்துட்டு இருக்கீங்க அட்வான்ஸா ஆடி கூட்டி இழுத்துக்கிட்டு இருக்கீங்க லெஃப்ட் ரைட்
அந்த பேட் தட்டானா போதும். மேல ஓட்ட செல்லு வாடா தம்பி. ஆள் இருந்தாலும் அங்கே எடுத்து விட்டுருக்காங்க. தூக்கி கை கொடுக்கலாம். ஆள் இருந்தால் அடிக்கூடாதுன்னு சொல்லுவோம்ல. ஓடுறா ஓடிட்டு வேணாங்கிறேன். விதேசம் தான் எல்லாம் நாட் அவுட் பேட்ஸ்மேன் முடிவு பண்ணிட்டான். சரியா ராகுல் நீ அவுட் ஆயிடும். சரி அதான் சொல்றேன்டா 9 பேர் பண்ண தப்பு நீ பண்ணாதடா. என்னடா பேட்டிங் இரு நான் தேய்ச்சிட்டு இருக்கேன். அறுவல் சாப்பிட்டு அவன் ஜிம்முக்கு போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு ஆனா இங்கல செல்லு இப்படி அடிச்சா அங்க போகும். எல்லா கிலோ போட்டா பாரு. உள்ள போட்டா அடிச்சு அவனை ஏன் அடிக்கிறீங்க? அட பாவி டேய். போறான். ஓகே லீடிங் ஸ்கோர் வந்துட்டா 9-2 கரெக்டா சூப்பரா. சரி அந்த மாதிரி இன்னைக்கு யூஸ் பண்ணி ஆரம்பிச்சு கிடைக்கிற இப்படி 4 வரைக்கும் போகுது. 7 லட்சத்துக்கும் குரூப் ஏற்றி பட்ட வருவாங்க. அங்க அந்த ஒருவன் ரெண்டு பேர் இருக்காங்க. பேட் இருந்து மடிப்போம் பேட் இல்லாம படிப்போம். அண்ணா நீங்களா அண்ணா ஓவர் சார் அவசரம். பேட்டிங் ஆனா எதிர்பார்த்தேன் வச்சு ஒருத்தன் போயிடுச்சு வெளியில அப்படின்னு நினைச்சேன். பாட்ரா வீசுக்கு தூக்கு அப்படின்னு பின்னாடி வந்துருச்சு. சங்கட்டமா போயிடுச்சு. கமான் கமான் ஏன்னா கூப்பிட்டீங்க ஏய் அவுட் ஹோல்ட் கோல்டு எல்பி ஹோல்ட் வந்து ஸ்டிக் போடுறாங்க. ஸ்டிக் போறாங்க. அன்னைக்கு மகேசன் ஆனார்ல அவர் ஆனது எல்பி மகேசன் ஆனது நீங்க போல்ட் அன்னைக்கு அதே மாதிரி தான். நீ வந்து ஆனா மகேஷ்னா நீ எதை வேணாலும் நான் பேச மாட்டேன். ஆனா அந்த விக்கெட் அம்மா நான் வீடியோல பாக்குறேன் அழகா கருமனா ஃபன் பண்ணிட்டீங்க. அத நம்ம வந்து நல்ல ஜூம் போய் ஆமா பண்ணி போடுங்க. அதுதான் கேக்குறேன். பண்ணணும்ல தேவையா அதெல்லாம் பண்ணணும்ல. நைஸ் பேட்டிங் இருக்கு. போல்ட் ஆயி டென்னிஸ் வேமா போட்டு அடிச்சு தெரியுது. ஆனா பொறுமையா போட்டுருக்காங்க. எல்பில போட்டு நீங்க ஒரு பிளான் பண்ணிருக்கலாம்னா பால் ஆனதுக்கு அப்புறம் இப்படி உட்கார்ந்துக்கோ கால் வலிக்குது. எல்பி மாட்டு கண்ணையே காணோம். கோல்ட் ரொம்ப ஸ்லோவா போட்டான். அது பேஸ் வரட்டும். சரி தட்டி விடலாம். பாயிண்ட் ஓட்டும் நின்றுப்பான். சோரே அவங்க நல்ல பாமா அனுப்பிச்சிருக்காங்க. இது ஏதோ நல்ல பச்சை தலபாதி கம்பேரி எதுக்கு போறீங்க? அது என்ன செல்ல டேய் எந்த டேய் பேக் பண்ணலாம். நீ சொன்னது ஆயிட்டு இருக்கா? நீ சொன்னது அதான் சொன்னாங்க. இருக்கா? ஸ்ட்ரீட் போனாங்க. எக்ஸசன் கையில போறாங்க. சரி எடுத்து அடக்கடா நான் பேட் எடுத்தேன்டா. என்னடா ஏன் வேமா வந்து 10 மணிக்கு திரும்பி போற மாதிரி இருக்கு. பேட்டிங் ராகுல். டேய் அந்த கிட்டடா. 20 ஓவர் ஆடிட்டு வாடா. சொல்லு. அப்புறம் போடு. டேய் அந்த ஒயிட் டி-ஷர்ட் மகேஷ் எல்லா பேட் அந்த இந்த பேக் குடுவீங்களா? கீப்பிங் பேட் ரெண்டு மட்டும் இருக்கு. ஏப்பா பேட்டிங் ராகுல். அரை மணி நேரம் ஏன்பா? நல்லா இருக்கு. வர வரைக்கும் வாட்ச் பண்ணாங்களா? அவன் டி-ஷர்ட் போட்டு பவுலிங் வேற டி-ஷர்ட் வேற எக்ஸ்ட்ரா இருக்காங்க. பவுலிங் ஓபனிங் 2 விக்கெட் எடுத்தாரேன். டி-ஷர்ட் கொண்டு வாங்க. இதெல்லாம் போட்டுதான் டி-ஷர்ட் மாத்த டைம் கொடுங்க. பேட்டிங் இருக்கா? இன்னும் எல்லாம் வேட்ல வெளில வந்து நான் என்ன பண்றது? பேட் ஓபனிங் பவுலிங் எப்படி இருந்துச்சு? சொல்லு. என்னது எல்லாம் நின்னு ஆடி இருக்கலாம். சரி நம்ம பவுலிங் என்ன பண்ணோம் ஓபனிங்? நான் அத போட்டேன்ல. பேட்டிங் ராகுல்.
அரிசி நின்று இருக்கான் பிடிச்சிருவாங்களா இல்லை போகலாமா வேணாமான்னு ப்ரோ விட்டீங்கன்னா போட்டா பாட்டியா சரி டயர் ஏன்னா ஒரு சைடில் தேய்ச்சி வச்சுருக்கீங்க எப்படி ஓட்டிருக்கான் பாருங்க எப்படி வெட்டிக்கிற அளவு என்ன படங்க இதோட அப்படி போடாத பேட்டிங்களா போய் கேப்பே உனக்கு அவங்க ரொம்ப கால் படுத்து சூடு படுத்து தொப்பு மேலே நீ தொப்பு அடி குஞ்சித பாதம் வீடியோ க்ளோஸ் எடுத்தறோம் கொஞ்ச நேரம் உள்ள இருந்துட்டு அப்புறம் இந்த நாடு தலைவர் சொல்லிட்டாரு இந்த இடம் இல்லை அவன் பந்த நிறுத்தலாம் இன்னைக்கு கடைசியில போய் எல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க முதல்ல ஒன்றும் பர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் பண்ண அவன் பால் நிறுத்தலாம்னு அடிச்சான் சரி நீ ஏப்பா நிறுத்த கூட ஓகேடா அடிச்சா கூட போக மாட்டேங்குது இப்பதான் சுயடைக்கே வந்திருக்கிறேன் ஒரு நாள் இருக்குமோ அந்த மாதிரி அடிக்க போய் தான் ஒர்க் பண்ணிட்டீங்க போல ஆமா எல்லாரும் 13 ஓவர் அடிக்கணும் கேம் கை குட்டு வாயா பூண்டா ஜனநாயகம் யார் எடுத்தாங்க ரஞ்சித் ரஞ்சிதா அவன்தான் ரஞ்சித் தானே அவன் பேர் ரஞ்சித் எந்த ரஞ்சித் அந்த ஜாதி பேர் இருக்கணும் ஒரு நிமிஷம் புடுறா வாங்கிக்கிறேன் சாரி வினோத்ரா எஸ் வினோத் அவனை காண
எம்எஸ்சிக்கு வரும் அது தூக்கிடுவோம். இந்த கேமரா சரி அடுத்த வாரம் ப்ராக்டிஸ் டோர்னமெண்ட் நீதே முடிவு அடுத்த நியூ இயர்ல இருந்து ஒரு மாசத்துக்கு இந்த மாசத்துக்கு எனக்கு டோர்னமெண்ட்